இன்னும் அமைச்சர்களே போய் நல்ல நேரம் பார்க்கணுமா இறங்குறதுக்கு? உங்களுக்கு எப்போ பார்த்தா நல்ல நேரம் பார்க்குறது இறங்குறது அப்படி யோசிக்கிங்களே. நல்லா தண்ணி குடிக்கவும் சூப்பராக குடிச்சிக்கிங்க. நல்லா மேய்ஞ்சதுக்கு கொஞ்சம் கசப்புக்கு அதுக்கும் கொடியை கடிச்சிங்க. வாங்க போகலாம். நிற்கிறது ஒன்றும் டைம் இல்லை, போகணும் தூரமாக இருக்குன்னா. இந்த கூட்டத்திலே கரடி தாங்க ரொம்ப ரொம்ப கால் நடக்காமல் இருக்குது. அதனால தான் பைவில் தூக்கியாச்சு. இல்லாட்டி கால் தண்ணி பாட்டுச்சுன்னா ரொம்ப இதாக இருக்குது. மற்றது கூட நல்லா நடக்குது. இப்போ தான் கொஞ்சம் இருக்கா நல்லா ஜம்முன்னு படுத்துருக்கா. இதுக்கு மேலே நம்மளால் பசி தாங்க முடியாது. பசி என் காதை அடைக்கிறது கொய்யிடுது. நானும் போய் லஞ்ச் சாப்பிட்றேன், நீங்களும் போய் டின்னர் சாப்பிட்ருங்க. அத்தியா வெளியே விட்றாது, நீ வாட்டுக்கு பிடிச்சிடாத. அவ்வளோதான், கரை ஏறியாச்சு. இது வர அவ்வளோதான். இந்த மோங்கடா நேராக வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை அங்கே நான் போய் படுத்தாலும் சரி, இல்லை மேய்ஞ்சாலும் சரி, எதுவும் செய்யுங்க. நான் அடுத்து 1 மணி நேரம் ரெஸ்ட்டு. நம்ம பேக்கு எதுவும் ஆகலைங்க, அப்படியே தாங்க இருக்குது. நான் கூட என்ன நாய் கடிக்கும், மற்ற எறும்பெல்லாம் ஊறாது. சரி சாப்பிடுவோம். சாப்பிட்டுக்கிறதே ஒரு மூலையிலேருந்து மறு மூளைக்கு வந்துட்டிங்களே ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே. யாத்தே 3 மணி 3:30க்கு இங்கே வந்துட்டாங்க. எப்பயும் அங்கே இருப்போம், இங்கே வந்துட்டாங்களே. இன்றைக்கி சீக்கிரம் 5 மணிக்கு வீட்டுக்கு தான். நான் இந்த வீடியோவிலே சொன்னேன், இதுக்கு முன்னாடியே சொன்னேன், நம்ம ஊரில் வேப்ப மரத்தை பார்த்தாலே வெட்டி தள்ளிடுவாங்கண்டு. என்ன தெரியல, வேப்ப மரம் எத்தனை ஒரு 100 மரத்துக்கிட்ட இருக்குங்க, கூடவே இருக்கும் எல்லாம். ஆனால் வச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனால் வளரவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த மரம் அவ்வளோதான் இருந்துச்சு. என்னாண்டே தெரில. தண்ணி வசதியாக பக்கத்தில் இருக்குது. அதனால் பைப்பில் வெட்டி அதெல்லாம் சுத்தம் பண்ணி விவசாயமாக இன்னுமே அதில் ஏதாவது இந்த பக்கத்தில் வெண்டி போட்டுருந்தாங்க. ஏதாவது வெண்டிக்காய், ஏதாவது புடலங்காய், சுரக்காய், அந்த மாதிரி காயும் போடுறாங்க. பக்கத்தில் கிணறு இருக்கிறதுனால ஏதாவது செய்ய போகிறாங்க. அதனால தான் அந்த தோப்பு மாதிரி இருந்ததை அழிச்சிட்டாங்க. நல்லா முத்தின கூட வேறு யாரும் வரலங்க. ஏன்னா அந்த ஊரில் அவ்வளோ விளையாடுதும் கிடையாது. நம்ம பைபிள் தான் உள்ளே போனேன். எங்கிட்ட நல்லா புரிஞ்சு கட்டினாங்க. போதும், இந்த அவையிலே கிளம்பிட்டாங்க. வேப்பங்கள் நல்லா திண்டாங்க மனசார. என்னங்க அது குட்டி கத்துது, குட்டி ஈன்றிருக்கு. ஆத்தே இப்போ போட்டுது. எந்த குட்டி? ஆத்தே குட்டி ஈன்று இப்போ தாங்க ஈன்றிருக்கு. ஆத்தே எந்த குட்டி? நம்ம ஆடுதான், யாரும் தெரில. குட்டி போட்டிருக்கு. இந்த குட்டி கத்துது. நல்லா கைகாலெலாம் உள்ள இதாக இருக்குங்க. தொப்புள் கொடி எல்லாம் கரெக்டாக வந்துருக்கு. இந்த குட்டின்னு தெரியலையே. நீர் வர ஊதுவோம். வர எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எது குட்டி? நம்ம குட்டி எது குட்டி ஈன்றுச்சா? இந்த குட்டியை வச்சு பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே. இங்கே என்னடா கத்துதுன்னு பார்க்குறேன். வரேன். நல்லா காதுகளாக ஊதுவோம். அதான் இப்போ தாங்க நான் சாப்பிட்டு எழுந்திரிச்சு பார்க்குறேன், குட்டி கத்துது. என்னடா நான் பார்க்குறேன், நம்ம வந்து எதுவும் குட்டி போட்டுருச்சான்னு ஒன்றும் தெரியலையே. என்னது? ஆஹா, அக்கிக்கெலாம் நக்கி இருக்காண்ணா, சுத்தமாக இருக்குது. இங்கே தாங்க கிடந்திருக்கு, இப்போ தான் குட்டி போட்டிருக்கு. வரேன், நல்லா சுத்தம் பண்ணிக்கிறேன். காலு கீழே உழுவுரும். நல்லா போன கீழே வச்சுக்கிறீங்க. காலை நல்லா உருவி விட்டாச்சுங்க. வா நினைக்கு வா. என்னன்னு தெரில, நம்ம எது குட்டி போட்டுச்சா என்னன்னு தெரில. எந்த இதுன்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. இந்த கிரேசி அக்கா பார்க்கணும், எந்த குட்டின்னு பார்த்தா தாங்க தெரியும். அதை நிப்பாட்டி வைப்போம். பாடுங்கண்ணா நெல் கை கால் நல்லா உருவு. சரி கையை சவைதான்னு பார்க்கணுங்க. நான் கற்று நல்லா வெடிப்பாத்தாங்க இருக்குது. குட்டி நல்லா தான் போட்டிருக்கு. இன்னும் எந்த குட்டின்னு சரியாக தெரியல, பார்த்தா தெரிஞ்சிடும். என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது. நான் போட்டிருக்கேன், அங்கே தான் படுத்து கிடக்கு. அப்படி கொஞ்சம் தான் இருக்குது. என்னடா குட்டி கற்று தரலாம் பார்க்குறேன். நான் சாப்பிட்டுக்கிறதே காமினத்தில் நடந்ததாங்க இது. நம்ம இதில் குட்டி ஈன்ற டயத்தில் இருக்குது. கிரேசி அக்கா, நம்ம மோனிக்கா, எலிபுலி, அது போக பெரிய ஆடு வீட்டில் இருக்குது, ஸ்கைப்பாடு வீட்டில் இருக்கா. வேறு எந்த குட்டி அப்படி நிறசனம் இல்லை. இந்த கிரேசி அக்கா தான் பார்க்கணும். அவ்வளோதான் அங்கே காணும். நிறுத்து போட்டு நில்லுங்க, எல்லோரும் நில்லுங்க. ஒரு இடத்துல நில்லுங்க. எதுன்னு கண்டுபிடிக்காமல் நீங்கள் யாரும் நகரக்கூடாது. நில்லுங்க. இருக்கா எலிப்புலி. இப்போ இந்த வகுறு இன்னும் பார்த்தா தெரியுது. இன்னும் குட்டி போடல. இந்த வால் பகுதியில் பார்த்தா தெரியுது. நில்லுங்க. எங்கே மோனிக்கா இருக்கா? அந்த மோனிக்கா பார்ப்போம். மோனிக்கா நீயும் இல்லை, குட்டி போடல. இந்த வகுறு பார்த்தாலே தெரியுது. கிரேசி அக்காவுக்கும் வகுறு குறையாம தான் இருக்குது. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது. கிரேசி அக்கா இங்கே வருந்தா. கிரேசி இங்கே வா கிட்ட வாடி. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது. வாழை பார்த்தா தாங்க தெரியும். கன்ஃபார்ம் இன்னும் வகுறில் கட்டாத்தாங்க இருக்குது. இன்னும் அது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம அதில் இந்த 3 சின்ன குட்டி இது இல்லை, வேறு எது அது போக வேறு எதுவும் இருச்சோ. குட்டி போகிற மாதிரி ஸ்டேஜ் எது இருக்கான்னு தெரியலையே. முக்கியமாலாம் இப்போ தான் இளஞ்சனையாக இருக்கா. இந்த தினா விட்டு நீ சொல்லாமல் கூட குட்டி போட்டியா? வெட்டு இந்தா இங்கே வரு இங்கே வா. வகுரெலாம் பார்த்தா தெரியுது, அப்படி தாங்க இருக்குது. குட்டி போட்டியா சொல்லாமல் உனக்கு நீயும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்கே யாரோ இதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி யாரோ மேய்ச்சிருக்கணும். அவங்க ஆடு தான் குட்டி போட்டிருக்கு. ஏன்னா இந்த கெடா வந்து நம்மது மாதிரி இல்லை. ஆனால் இதே மாதிரி கெடா பார்த்துருக்கேன், அது ஆடுக்குள்ளேயும் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வேறவங்களாத்தான் இருக்கணும். ஃபோன் போட்டு கேட்டால் தெரிஞ்சவும். வேறு யார் மேய்ச்சாங்கன்னு எனக்கு சரியாக தெரில. வேறு நம்மதில் எதுவும் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. எல்லாமே குட்டிகள் கரெக்டாக இருக்குது. ஜெசிகா கூட அவள் இன்னும் அந்த அளவுக்கு இல்லை. மற்றதெல்லாம் எதுவுமே இல்லை, கரெக்டாக தாங்க இருக்குது. ஸ்கைபாலுத்தானா அது டைனோசர்லாம் வீட்டில் தான் இருக்குது. நிறசனெல்லாம் இன்னும் அது போய் குட்டியை பார்ப்பாங்க. கை காலெல்லாம் எல்லாம் ஊறி விட்டேன். அக்கிக்கெலாம் தொடச்சிட்டேன். குட்டியை போட்டு பரவாயில்ல. ஆட்டுக்கழுது அப்படியே ஓடும். அதோட கத்திக்கிட்டே கிடந்திருக்கு.
யாருமே இல்லையா சத்தத்தை கேட்டு. நான் எதார்த்தமாக பார்த்து நானும் பார்க்கலன்னு வச்சுக்க, அம்பிடுத்தான் கண்டிப்பாக குட்டி நைட்டு ஃபுல்லாக கிடந்துரும், இல்லாட்டி நாய் தூக்கிட்டு போயிருக்கும். நான் என்னடா ஆச்சரியமாக கத்துன்னு பார்க்குறேன், குட்டி ரொம்ப அப்படியே சொனங்குதுங்க. பால் வேறு கொடுக்கணும், பாலுக்கு பசி கத்துது வேறு, என்ன செய்கிறதுன்னு தெரில. இந்த கிடை வந்து நம்மது இல்லைங்க. இந்த நேரம் வேறு குட்டி ஒருத்தருக்காங்க, அவங்க தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. பாலுக்கு ரொம்ப கத்துது. கிடா குட்டியை வேறு போட்டு விட்ருக்கு, அதுவாடு கிடக்கு, நல்லா வெடிப்பாகவும் இருக்குது, பசியில் கிடக்கு. ஏதாவது ஒரு குட்டிகிட்டே பாலை பறக்கணும். நம்ம பண்ண மரத்துலையாவது பாலை பறக்கலாமான்னு பார்க்குறேன். இல்லை குட்டியே பசிக்குதா பண்ண மரத்தில் விட்டு பார்ப்போம். அவங்க ஃபோன் போட்டிருக்கேன், யாரோ வேறு ஏதாவது இருக்குன்றாங்க. பார்ப்போம். ஒரு குட்டி தலையத்து குட்டி மாதிரி தான் தெரியுது, அந்த ஆடு தான் குட்டியை போட்டு ஓடி போயிருக்கு. பண்ண மரத்தில் விட்டு பார்ப்போம். பண்ண மரம் எனக்கு தெரிஞ்சு கொடுப்பாளான்னு தெரில. அவள் தான் குட்டி பால் கொடுக்குறவ, கத்துதுங்க. குட்டி நேரம் பால் கொடுத்துருக்கணும், இந்த மாதிரி கொடுக்காதது ரொம்ப இதாக இருக்குது. வேறு அப்படியே சொன்னது கை கால் தெம்பு இல்லை. கத்தாத நம்ம பனைமரத்தில் விட்டு பார்ப்போம். பனைமரம் தான் இருக்கா, பைபிள் அவள் என்ன செய்கிறாளோ தெரில. பனைமரம் இங்கே வர்றி இங்கே வர்றி இது என்னென்னு பாரு. அவள் குட்டியை கூட ஓடுறா, என்ன ஆளை வர்றா சாமி வேறு எக்கிட்டு உருண்டு ஓடுறா. அவர் பனைமரம் இங்கே வரு, யாத்தே ஓம்புல தான். அத்தை இங்கே வரு, இந்த அந்த ஓம்புல நீ அன்றைக்கி போட்டே வர அந்த குட்டியா இன்றைக்கி வரந்துச்சு. இந்த ஆத்தே என்ன ஆளை வர்றா, ஓடி போயிட்டா பார்த்தியா. பால் வரைக்கும் ரொம்ப இதாக இருக்குது, என்ன செய்ய விரு பார்ப்போம். அவங்க அம்மா வர வரைக்கும் அவங்க ஆடு அங்கிட்டிருந்து வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் குட்டி போட்டிருக்குன்றாங்க. ஒரு ஆடு குட்டி ஆடு கத்திக்கிட்டே இருக்குங்க, அதாத்தே இருக்குன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். தான் அங்கிட்டிருந்து இன்னும் ஒரு 300-400 மீட்டர் போகணும். அவங்க அம்மா கிட்ட போவோம். உங்கள் அம்மா நான் குட்டியாக போட்டு ஓடி போயிட்டாலே. உங்கள் அம்மா வந்தோம்னா ஒரு முட்டுறா நீ. ஆத்தே இந்த கத்துற எந்திரிச்சிட்டாண்டா ஆத்தா பால் குடிக்காதெல்லாம் எந்திரிச்சிட்டாண்டா. ஆம்பளை இறந்தாரு புள்ள வண்டி கீரை போட்டு பொறுமையாக எழுறா. ஆத்தே கீரை போடுங்க, அப்புறம் செடியாள்றா ஏத்தே அவங்க அம்மா வாட்டும்டா. இப்போ வேறு பால் பசி பார்த்த ரொம்ப தான் இருக்குங்க. கையை நானும் சவையை விட்டு அந்த பால் குடியை மறக்க விடாமல் தான் பண்ணுறேன். பசி என்ன செய்ய, நம்மக்கிட்ட எந்த ஆடுகள் வந்து கிட்ட போனால் ஓடுது. பண்ண முறை ஓடுறா, கருவாச்சிட்டு தான் கொஞ்சம் தான் பால் இருக்குது. வேறு பால் நம்ம நண்டுக்கிட்ட தான் இருக்குது. அவளும் நண்டு கொஞ்சமாக தான் இருக்குது. குடிக்க விட மாட்டாளுங்க யாருனாலும். குடிக்க விடலான்னு பார்க்குறேன், கொஞ்சமாக தெம்பு வரும். நேரம் குடிக்க விட்டு சீம்பா குடிக்க விட்டுருக்கணும், தெம்பு வந்துடும். நல்லா கெடா குட்டி வேறு பாருங்க, ரொம்ப இதாக இருக்குது. கையை மட்டும் சமைச்சிக்கிட்டே இருக்கு இப்போதைக்கு. நிஜமா கையை சவ. அம்மா வந்துருச்சுரா, அவங்க அம்மா வந்துருச்சுரா. இழந்தாரு புள்ள, வாடா போகும்போடா. நீ கத்துனா தாண்டா வரும்டா. அவங்க அம்மா கத்துறா, அந்த இருக்கிறா அவங்க குறுப்பெல்லாம் அவங்க கேங்க ஆடு அந்த இருக்கிறா. அவகிட்ட போய் பார்ப்போம். அப்படி சத்தமாக கத்தப்போ தான் வரும். அங்கிட்டு போயிட்டீங்களா? அங்கிட்டு போயிட்டீங்களா? ஆடு அங்கிட்டு போயிடுச்சான்றேன் பற்றிக்கிட்டு. எங்கிட்ட தலையிட்டானா? யாத்தே எங்கிட்ட திரும்பி நிற்கிது ஒரு ஆத்தே தான். பாலை பறி பாப்பா இருக்குல்ல, நான் உருவி கை கால உருவி விட்டேன். ஆனால் இப்போ பாலை தான் அதுக்கு தான் கையை சவையை விட்டேன். என்னதில் ஆமாம் கடா குட்டி நல்லா தான் குட்டி குறமாத்த குட்டியும் இல்லை, நல்லா தான் விட்டுருக்கு. இது என்னதில் ஆடு சவை விட்டு பார்த்தேன், எதுவும் சமைய விட மாட்டேன்றது. நீ இந்த பிடிச்சி பாடி பார்ப்போம். சரி சீம்பா இருந்தால் குடிக்க விடலாம் கொஞ்சமாவது. ஆடே ஆம்பளை பிள்ளை பார்த்துட்டு திரும்பி ஓடாமல் இங்கே வரு இந்த ஓடு கத்தாமல் அப்படி கத்துனா தான் தெரியும். தலையிட்டு கழுதெல்லாம் அப்படித்தான் பண்ணுது. அது குட்டியாக போட்டு அப்படி ஓடி போச்சு. பால் இருக்குது, அதுவும் கொஞ்சமாவது இருக்கு. எங்கிட்ட பாலை குடிச்சிருந்தா கொஞ்சம் தெம்பு வந்து நிற்கிதில்ல, போதும்ல. நான் அது எங்கிட்டும் போனாலும் சரி, அக்கியை மட்டும் அப்பப்போ மறக்கூடாமல் வைக்கணும். போயிடுச்சா ஒரே போடா ஓதே. குட்டி வேணா ஆளை விடுங்க சாமிட்டு ஓடு போய் விட்டா போச்சுட்டு என்ன செய்ய. உங்கள் அம்மா ஓடுது இந்த ஓட்டம். சரியா நெல் பால் குடிச்சு தம்பாக இருக்குது. நட நல்லா நடந்து விளாடு, ஓடி ஆடி விளாடு. இங்கிட்டு தும்பு வரட்டேன். அத்தடி ஆத்தா அந்த வாடகைக்கு வந்திருக்கு. ஆத்தே 1க்கு 3 ஈண்ட வாடகை. இதெல்லாம் பார்த்துனா பிடிச்சிருக்கும். எத்தனை வருது? ஆத்தே முடியாந்துருச்சுல, நல்ல வேலை தவிச்சு. பசங்களா நாய் வருதுரா, உஷாராக இருங்க. நான் அந்த குட்டியை போய் விட்டு பார்த்து வந்தாச்சுங்க. நாய் அந்த மோப்ப வாடகைக்கு அப்படியே வந்திருக்கு. கரெக்டாக மோப்பம் பிடிச்சி வந்துருக்குங்க. அப்படியே வடக்கிருந்து வருதுங்க. 1க்கு 4 நாய்ங்க. கொஞ்சம் அசந்தா குட்டியை திருப்பி போயிருக்கும். அப்படித்தான் நல்ல வேலை. இன்றைக்கி நம்ம ஆடு கூடயே தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு தான் ஆடு கூட தெரியுது. குட்டியை 3 மாத குட்டியை பிடிக்காது. 1க்கு 4 நாய் இருக்குது. அப்படித்தாங்க ஜோலி முடிஞ்சோம். எங்கிட்ட ஃபோன் இருந்தனால, அந்த டெக்னாலஜி இருந்தனால டக்குன்னு ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சு அவருக்கு ஃபோன் அடித்து அங்கிட்டு சுற்றி கரெக்டாக இருக்கிற இடத்த கூட்டுக்கு வந்து நேரம் பாலை பறிக்கிட்டோம். ஃபோன் இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம்தாங்க. நேரம் குட்டியை காப்பாற்றிருக்க மாட்டோம். நானும் பறிக்க பார்த்தேன், நம்ம எதுவும் குடிக்க மாட்டேன்ருச்சு. நம்ம ஆடுகளுக்கு விட்டு பார்த்தா நம்ம ஆடுகள் எதுவும் குடிக்க விட, எப்படி அது குடிக்கப்படாதுங்க. நானும் பிடிச்சி விட்டேன், குடிக்கவில்லை. எங்கிட்ட பரவாயில்ல, கொஞ்சம் பால் சீம்பாக இருக்குங்க அந்த குட்டிகளுக்கு. குட்டியை போட்டு பார்த்தீங்களா, அது பாட்டுக்கு ஓடுது. இந்த தலையத்தெல்லாம் கொடுத்தாங்க, பெரிய சண்டை போடணுங்க. அதுக்கு தான் அவங்கக்கிட்ட சொல்கிறது, தலையத்து சந்தையில் குட்டிகளை வாங்கி வளர்த்திங்கன்னா குட்டி சரியாக வளர்க்காது. அதுக்கு தான் நல்லா பொடி ஆடு, எந்த ஆடும் சரி வாங்கினீங்க ஆடு இதாக வாங்கி வளர்க்கணும்னிங்கன்னா நல்லா ஒரு சென்னை ஆடை பாருங்கள். பெரிய ஆடு பழு சேர்ந்த ஆடுனாலும் பரவாயில்ல,
இல்லை குட்டி போட்டு உங்கள் வீட்டு 2 குட்டி நல்லா ஒரு மாத குட்டியாக இருந்தாலும் தாய் ஆடு அப்படி வாங்குங்க. ஏதாவது நல்லா குட்டியில் வளர்க்கும். இந்த மாதிரி தலையிட்டு குட்டி வளர்க்காது சிரமப்படணும். நீங்கள் தெரிஞ்சுக்குங்க, கண்ணால் பார்த்துக்க. நம்ம பணமரப்பு இப்படி தான், ஏன் எல்லா குட்டியும் அப்படி தான் இந்த உங்கள் குட்டியில் அப்படி தான் இருக்குது. இதுக்கு காரணம் சீக்கிரமே கடா வரட்டுறது. 6-7 மாதத்துக்கு மேலே கடா வரட்டுனா தாங்க இன்றைக்குமே ஆடு விவரமாக இருக்கும். என்னடா எங்கிட்ட ஓடி போயிடாங்க, நல்லா மேய்கிறா, கொஞ்சம் நேரம் என்ன போகிற டைம் வந்துருச்சுடா, அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. பாதி ஆடுகளை பார்க்கும்போது நீ இங்கிட்டு வந்துட்டீங்க. என்ன கத்துற, அவங்க அம்மா காணமா? ஏய் அத்து, எங்கள் அம்மா கட்டி போயிட்டாங்க. நம்ம கண்ணுமை ஒரு குட்டி போட்டுருக்கு, அதுமே மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம கண்ணுமை குட்டி போடுது. என்ன இதை விட இன்னும் கொஞ்சம் கலர் இதாக இருக்கும். அது இன்றைக்கி தான் நண்டு வகையில் லைட்டாக புடச்சிருக்கு. நான் நண்டே நல்லா இன்றைக்கி தான் கொஞ்சம் வேட்டை பகுதியெல்லாம் புடச்சிருக்கு. பயவில்லைக்கு இந்த ஓமச்சி வயிறு கொஞ்சம் புடச்சிருக்கு, நல்லா மேய்ஞ்சிருக்காங்க. யார் கண்டுபிடிச்சாங்கப்பா. ஆனால் வயிறு மட்டும் ஏன் புடைக்க மாட்டேங்குது? இப்படி வேப்ப கூட திண்டு என்ன ரெட்டா சொல்லி இப்படி வந்து சேர்ந்துருக்கேன். சரி நண்பர்களே, பார்ட் 1 வீடியோ முடிஞ்சு பார்ட் 2 முடிய போகுது. அதாவது விடுதலை படம் 1 பாகம் 1 பாகம் 2 வர மாதிரி. நான் ப்ரோ வைரம் இப்படி பண்ணிவிட்டேனுங்களா? வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. என்னடா டேட்டா ஜிபி பற்றியா போச்சு, அதனால பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சாச்சு. வேறு ஒன்றும் கிடையாது. எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஃபோன் இருந்ததுனால ஃபோன் போட்டு நம்ம அந்த குட்டியில் தாக்கிட்டு சேர்த்தாச்சு. குட்டியும் பாலை குடிச்சு நல்லா பயவில் நல்லா தூங்குது. நல்லா காற்று அடிக்க ஜில்லுன்ட்டு பயவில் தூங்குது. எங்கிட்ட ஃபோன் இருக்கனால தான் இன்றைக்கி அந்த குட்டியை காப்பாற்ற முடிஞ்சுங்க. நான் கூட நம்ம கிரேசியாக்கோ இது குட்டி போட்டோம்ல அப்படி தானே நினச்சேன். நல்ல வேலை அது அவன் குட்டியாக பார்த்தோன்னே தெரிஞ்சது. நம்ம குட்டியில் கொம்பனுக்கு முடிஞ்சா கொம்பை மாதிரி கொஞ்சம் பார்த்து இருக்கணுமே, அது அவன் குட்டி. எங்கிட்ட நல்லபடியாக சேர்த்தா உண்மை நல்லதாங்க. அதனால் இந்த வீடியோ இதோட நான் பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க டிங்கில் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன். இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு வழியில் உங்களை நான் சந்திக்கவா வரட்டா? பார்க்கலாமா? ரொம்ப பாகமும் முடிஞ்சு அடுத்த படத்தை உங்களை வீடியோவில் சந்திக்கிறேன். வரட்டா நண்டே, கிளம்பலாமா?